மத்தேயு 6வது அதிகாரம். நம்ம இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த இந்த பரமண்டல ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியா அதனுடைய அடுத்த செய்தி இதிலிருந்து பார்ப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நம்ம எல்லோரும் எழும்பி நின்று இதை வாசித்து விட்டு இந்த செய்திக்குள் கடந்து செல்வோம். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம். ரொம்ப பக்கம் திருப்ப தேவையில்லை, 9வது பக்கத்திலே இருக்கு. பாடமாகவும் நிறைய பேருக்கு தெரியும். சரியா? ரொம்ப நேரம் திருப்பிட்டே இருக்கீங்க, அதுக்காக சொன்னேன். ரைட். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். உட்காருங்கள். அதாவது இந்த பரமண்டல ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த முதல் 3 பெட்டிஷன் என்று சொல்லும் போது, அதாவது வேண்டுகோள் என்ன பார்த்தோம்? ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் இங்கு நிறைவேறுவதாக. இந்த 3 காரியம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில, நம்ம வாழுகின்ற இந்த பூமியில ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யம் வர வேண்டும், அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். இந்த 3 காரியமும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள். அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 காரியங்கள் என்னன்னா, முதலாவது, எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய பாவங்களை இல்லை எங்களுடைய கடன்களை மன்னியும். மூன்றாவதாக என்ன? எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் காத்துக்கொள்ளும். இந்த 3 காரியம் என்னன்னா, நம்மை குறித்தது, நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டக்கூடிய காரியம். முதலாவது என்ன கேட்கிறோம்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்க சுவாமி. அதாவது இந்த ஆகாரம் என்பது என்னன்னா, இந்த மாம்சமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தாருங்கள் என்று கேட்பது. அது என்னன்னா, இப்ப நம்ம வாழுகின்ற நிகழ்காலத்திற்கான தேவை. இப்ப நான் பூமியில வாழுகிறேன், நான் ஆவிக்குரிய மனிதன், மாம்சமான வாழ்க்கை வாழுகிறேன். இந்த மாம்சமான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு தேவையான எல்லாம் மாம்ச பிரகாரமான தேவைகள் எல்லாமே, அதையெல்லாம் எனக்கு தாங்கன்னு சொல்லி இந்த நிகழ்காலத்திற்கு உரியதை கேட்கக்கூடியது. என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள்னு சொல்லும் போது என்னன்னா, என்னுடைய கடந்த காலத்துல நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, அது என்னுடைய கடந்த காலத்தை குறித்து கூடிய ஜபம். மூன்றாவதாக என்ன? நம்ம கேட்கக்கூடிய வேண்டுகோள் என்ன? என்ன கேட்கிறோம்? கவனமா கேளுங்க. முதலாவது என்ன? என்னுடைய ஆகாரத்தை தாங்க, என்னுடைய பாவங்களை மன்னிங்க. மூன்றாவது, நான் கடந்து போகிற பாதையில என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், நான் என்ன ஒரு டெம்டேஷன் வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் அதிலிருந்து மேற்கொள்ளக்கூடியதா என்னுடைய எதிர்காலத்தையும் நான் நடந்து போகிற பாதையும் பார்த்து கொள்ளுங்க. என்னுடைய கடந்த காலம் என்ன? என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருங்க. நிகழ்காலத்துல நான் வாழுகிறேன், எனக்கு வேண்டிய சாப்பாடை கொடுங்க. எதிர்காலம் என்ன? நான் போக போற பாதையில நான் சோதனைக்கு உட்படாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ள. இந்த 3 காலத்தையும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியதாக தான் இந்த வேண்டுகோள்கள். அதுல இந்த முதலாவது வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாம்ச பிரகாரமான வாழ்க்கைக்கான வேண்டுகோள். என்ன கேட்கிறோம்? என்னுடைய சாப்பாடு, எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க. இரண்டாவதாக என்ன? என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள். அது என்ன? இந்த ஆத்மாக்குரிய காரியங்கள். என்னுடைய ஆத்மால என்ன, நான் என்னென்னலாம் செய்யறேன், என்னுடைய ஆவிக்குரிய முறையில நான் பாவத்துல இருக்கும்போது நான் ஆண்டவரோட தொடர்புல இருக்க முடியாது. அதனால நான் என்ன கேட்கிறேன்? ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு பரிசுத்தப்பட்டு தேவனுடைய பிள்ளை என்று இருக்கக்கூடியதா ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கட்டும் சொல்லக்கூடியதாக. மூன்றாவதாக என்ன சொல்றோம்? என்னை சோதனைக்கு உட்படாமல் பிரவேசிக்க பண்ணுங்க. என்னுடைய ஆத்மாவை நான் எப்பொழுதும் தொடர்ந்து நான் அதை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதன் மூலமா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நான் ஜீவியம் பண்ணக்கூடியதா. இந்த 2ஐயும் பார்க்க முடியும். அதாவது என்னன்னா, என்னுடைய கடந்த காலம், என்னுடைய நிகழ்காலம், எதிர்காலத்துக்கும் உள்ள ஜெபம். அது மாத்திரமல்ல, என்னுடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கை, ஆத்ம வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த 3ஐயும் எல்லாவற்றையும் கவர் பண்ணக்கூடியதா இந்த ஜெபம் இருக்கு. அதுல இன்றைக்கு முதலாவது என்ன பார்க்க போறோம்னா, எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். Give us our bread.
பிரெட். இது என்னன்னா, இந்த ஆகாரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எப்பவுமே பிரதான கவலை என்னன்னா சாப்பாடு தான். இதுல என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இப்ப நமக்கு இந்த ஜெபம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். எங்களுக்கு இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை தாருன்னு ஜெபிக்கிறதுக்கு பதிலா, ஆண்டவரே நான் இன்னைக்கு சாப்பிடாம எப்படி மெலிகிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு ஜெபிக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சவங்க. அதாவது நம்ம ஏன் இதனுடைய தாக்கம் நமக்கு புரியுறது இல்லைன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து அன்றாட தேவைகளை எதிர்பார்க்கிற நிலைமையில நம்ம இல்லை. ஆண்டவர் கொடுத்த கிருபையினால நம்ம வேலை பார்க்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்யறதுனால இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம கிட்ட போதும் என்பதற்கு அதிகமான இருக்கிறதுனால நம்ம எல்லாம் கொழுத்து போய் அலையிறமே ஒழிய பசியில் அலையல. இன்றைக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் அடைச்சாலும் உங்களால உங்க வீட்டுல இருக்க ஜாமானை வச்சு குறைந்தபட்சம் 1 மாசம் சாப்பிட முடியும். எல்லார் வீட்டுல இருக்கா? இருக்கு. உங்க ஃப்ரிட்ஜை நீங்க கிளீன் பண்ணனாலே 1 மாசம் ஆகும். அவ்வளவு சாப்பாடு உள்ளுக்குள்ள இருக்கு. ஃப்ரீசர்ல இருக்கு, ஃப்ரிட்ஜில் இருக்கு, சோறு ரைஸ் இருக்கு, இது இருக்கு, எல்லாமே இருக்கு. வீட்டுல போதுமானதுக்கும் அதிகமாக இருக்கு. நம்ம வாடுகிற இந்த நாட்களில், இந்த நாடுகள்ல நம்ம ஒரு பணக்கார நாட்டுல இருக்கிறோம். அதனால நமக்கு செல்வ செழிப்பு ஜாஸ்தி. அதனால நமக்கு பிரச்சனை ஆண்டவரே ஆகாரத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம அந்த பல ஊர்ல இருந்த மாதிரி வானம் பார்த்த பூமியில அந்த மாதிரி இதுல இல்லை. அதனால நமக்கு என்னன்னா இதனுடைய தாக்கமே புரிகிறது இல்லை. என்ன வேண்டிய ஆகாரத்தை தாரும்? யாராவது கஷ்டப்பட்டு உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா இன்றைக்கு மத்தியானத்துக்கு ஆண்டவர் எப்படி படியெழுக்க போறாருன்னு? கிடையாது. ஏன்னா நீங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. இல்லைன்னாலும் ஏதாவது செஞ்சு கலக்கி வச்சிருப்பீங்க, போன உடனே அதை சூடு காட்டி சாப்பிட்றலான்னு. பிரியாணிக்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருப்பீங்க, இல்லைன்னா எதையாவது ஒரு மசாலா போட்டு வச்சிருப்பீங்க. இது போன உடனே அதை அவனில் தூக்கி போட போறோம், இல்லை இதில் அடுப்புல தூக்கி போட போறோம், பிரட்டி சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிளானை வச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நம்மெல்லாம் இன்னைக்கு வெளியே போய் சாப்பிட போறோம். ஏன்னா நம்ம கிட்ட காசு இருக்கு. அதாவது நீங்க தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்லி கொடுக்கும் போது இந்த காலகட்டங்கள்ல என்னன்னா, இந்த ஆகாரம் என்பது அவர்கள் தினசரி வேலைக்கு போய் அதுல இருந்து அந்த சம்பாத்தியத்துல சாப்பிடுறவங்க. அப்ப அவங்க என்னன்னா எப்பொழுதும் ஆண்டவரை நம்பி அவரை எதிர்பார்த்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க. அப்ப சொல்லி கொடுக்கிறாரு என்ன, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஏன்னா நம்ம இன்னைக்கு என்னன்னா நம்மகிட்ட எல்லாம் இருக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனைன்னு கேளுங்க. எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு பகுதியில் இல்லை, இன்னொரு பகுதியில இருக்கு. ஒரு பகுதியில நம்ம வாழுகிற இந்த நாடுகள்ல எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா நம்ம வந்த ஆசியா பகுதியா இருக்கட்டும், இல்ல ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், அங்க இந்த உலகத்துல 1/3 மக்கள் ஒருவேளை உணவு இல்லாம இன்னைக்கும் படுக்கைக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. நம்ம வாழ்கிற இந்த நாட்கள்லையும் நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனா வேற தேசங்கள்ல, ஆப்பிரிக்கா தேசங்கள்ல, இல்ல ஆசியால பகுதியில, இந்தியால, இல்ல வேற பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒருவேளை, அதாவது இரவு சாப்பாடு இல்லாம 1/3 மக்கள் இன்றைக்கும் பட்டினியாக இருக்கிறார்கள். நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா என்னன்னா ஆண்டவருடைய திட்டம் அது கிடையாது. ஆண்டவருடைய திட்டம் என்ன, எல்லாருக்கும் தேவையான அளவு கொடுக்கக்கூடியதாக ஆண்டவர் ஏற்கனவே இந்த பூமியை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, மக்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனா மக்களுடைய என்ன கிரீட், பொறாமை, மக்களுடைய இது நான் எப்படியாவது பெருசாளாகணும், நான் எப்படியாவது சேமிக்கணும்னு சொல்லக்கூடியதா அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்னால என்ன நடந்துருது, ஒரு பக்கத்துல இருக்குது, ஒரு பக்கத்துல இல்லாம போயிருது. ஆனா ஆண்டவருடைய திட்டம் அது இல்ல. ஆண்டவரை நீங்க பார்த்திருக்கும் போது உங்களுக்கு அவருடைய ஆகாரத்தை கொடுக்கக்கூடியதாக. முதலாவது இந்த ஆகாரத்தை பார்ப்போம். அதுக்கடுத்து யாரு கொடுக்க போறா, யாரு வாங்க போறாங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் முழுமையான செய்திக்குள்ள போவோம். ஆகாரம்னா என்னென்ன சாப்பிடலாம்? நிறைய பேர் கிறிஸ்தவத்துல என்ன நினைக்கிறாங்க, வெஜிடேரியன் சாப்பிட்டா நீங்க பக்திமான்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் எப்படி, நான் சைவ சாப்பாடு சாப்பிட்றேன் பாஸ்டர், அதனால எனக்கு பக்தி ஜாஸ்தின்னு. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன் அதனால எனக்கு பக்தி ஜாஸ்தின்னு நினைக்கிறாங்க. இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவன் நான் வெஜிடேரியன் பார்க்குறவனை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறான், இல்லை பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் அப்படி கொடுக்கல. நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றாளா இருந்தால் சந்தோஷமா சைவ சாப்பாடு சாப்பிடுங்க, ஒன்றும் கவலையே படாதீங்க.
இல்லை நீங்க மீட் சாப்பிட்றீங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 29 வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 29 அந்த அதிகாரம் முடிவு வரை 31வது வசனம் வரைக்கும். பின்னும் தேவன் இதோ பூமியின் மேலெங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டேன். இந்த பூமியில விளையக்கூடிய எல்லா காரியமும் நீங்க பாத்தீங்கன்னா, வேத வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, என்னென்னலாம் சாப்பிட்டாங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான பழங்களும் சாப்பிட சொன்னாங்க. எல்லா விதமான பழங்களும் சாப்பிட்டாங்க. பூமிக்கு கீழே விளையக்கூடிய எல்லா விதமான காரியங்களும், பூண்டு, வெள்ளை பூண்டு, வெங்காயம், என்னென்ன உருளைக்கிழங்கு என்ன நினைச்சாலும் எல்லாமே அதுவும் சாப்பிட்டாங்க. பயிர்ல விளையக்கூடிய என்ன விதமான பயிறு வகைகள் இருந்தாலும் அதையும் சாப்பிட்டாங்க. அது மாத்திரமல்ல, கீரை இந்த மாதிரி எல்லா செடிகளையும் சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் சொன்னாரு. மிருகன்களத்திலையும் அடிச்சு சாப்பிட்றதுக்கு அதையும் சாப்பிட சொல்லி சொன்னார். அப்ப என்னன்னா, நீங்க என்ன வேத வசனத்தை எடுத்து பாசிச்சு பார்த்தீங்கன்னா, உணவு அப்படின்னு சொல்லி ஆகாரம் சொல்லும்போது அவர் என்ன கொடுத்தாரு? ஒரு சைக்கிள் கொடுத்து எல்லாரும் வந்து நீங்க இதை சாப்பிடு, நீங்க இதை சாப்பிடுங்க, நீங்க வந்து என்ன மனுஷன் மட்டும் நீங்க எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, யூதர்களுக்கு மட்டும் ஒரு சில காரியங்களை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. உயிருள்ள மிருகத்தை சாப்பிடாத, அதுக்கப்புறம் இந்த பன்றி இந்த மாதிரி காரியங்களை நீ சாப்பிடாதன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா அதற்கு பின்பாக நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது பேதுருக்கு வந்து ஒரு தரிசனம் உண்டாகிறது. அந்த தரிசனத்துல பார்த்தா அசுத்தமான மிருகங்கள் என்று சொல்ல, யூதர்களால் நிராகரிக்கப்பட்ட அசுத்தமான மிருகங்களை காட்டி இதை அடிச்சு ஆண்டவர் சாப்பிடுன்னு சொல்றாரு. அப்ப என்ன, இனிமேல் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்க எந்த ஆகாரத்தை சாப்பிடுவதற்கும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு என்ன ஆகாரம் சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும். அந்த ஆகாரத்தை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்திக்கு எழுதுகிற கடிதத்துல 1 திமோத்தி 4வது அதிகாரம் 4வது 5வது வசனத்துல இந்த ஆகாரத்தை நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுத்த எல்லா விதமான ஆகாரத்தையும் நீங்க வந்து புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற நம்ம எப்படி சாப்பிடணுங்கிறத அங்க தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது 5வது வசனம் வாசிங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது. ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன சாப்பிட்றாளா இருந்தாலும் நீங்க அதை ஆசீர்வதிச்சு வேத வார்த்தையின்படி நீங்க ஆசீர்வதிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அது பரிசுத்தமாக்கப்பட்ட சாப்பாடு. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. முதல்ல இந்த சாப்பாடுன உடனே நிறைய பேருக்கு இந்த குழப்பம், பாஸ்டர் நான் இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா, நம்ம வந்து பன்றி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதே, நம்ம இதை சாப்பிடலாமா எதை வேணாலும் சாப்பிடுங்க. எந்த வகையான மீனா இருக்கட்டும், எந்த வகையான பறவையா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த நாட்டுல எது அடிக்கணும்னு சொல்லியிருக்கோ அதை மட்டும் அடிங்க. பைபிள்ல சொல்லியிருக்கு சொல்லி போய் நீங்க ஏதாவது வேட்டை அடிச்சு அதுல பிரச்சனை வந்துடாம, என்னென்ன நாட்டு சட்டத்திட்டத்தின்படி நீங்க என்னென்னத்தை சாப்பிடலாமோ அதை பூரா தாராளமா சாப்பிடுங்க. ஆனா என்ன ஸ்தோத்திரம் சொல்லி தேவ வார்த்தையின் மூலமாய் பண்ணும்போது அது பரிசுத்தமாகி நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது. இதை என்ன சொல்றாருன்னா, இந்த சாப்பாடை வந்து எதற்காக ஆண்டவர் இவ்வளவு தூரம் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லும் போது, நம்ம எதை செய்தாலும் புசித்தாலும் உண்ணினாலும் குடித்தாலும் எல்லாமே எதற்காக செய்யணும்? தேவனுடைய நாம மகிமைக்காக நாம செய்ய வேண்டும்.
அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவா இருந்தாலும் அதன் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா படாதா என்பதை நம்ம பார்த்து கொள்ளணும். ரெண்டாவது என்னன்னா, ஆகாரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்க இருக்கக்கூடிய லண்டன்ல, அமெரிக்கா அந்த மாதிரி இருக்க இந்த மேலை நாடுகள்ல இருக்கவங்களுக்கு என்னன்னா, சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம ஒரு சைஸும் பெருத்துறோம். அதாவது நம்ம ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா இந்த சரீரம் நல்லா இருந்தாதான் நல்ல ஆத்துமா இருக்கும், நல்ல ஆவி இருக்கும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுது? நம்ம ஆண்டவர் விலை கொடுத்து கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கிட்டாரு. இந்த சரீரம் என்ன ஆகுது? ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் வாழக்கூடிய தேவ ஆலயமாக இருக்கிறது. அப்ப இந்த ஆலயத்தை நம்ம எப்படி பாதுகாத்து நம்ம எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். ஏன்னா நீங்க என்ன உள்ள போகிறதுங்கிறது முக்கியம் இல்லை, என்ன வெளியே வர்றது முக்கியம்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆனா சரீர பிரகாரமாக நீங்க சந்தோஷமா இல்லைன்னா, சரீர பிரகாரமாக நீங்க ஆரோக்கியமா இல்லைன்னா, உங்களால ஒரு சந்தோஷமான ஒரு ஆவியோடு ஒரு ஆத்மாவோட உங்களால இருக்க முடியாது. கால் வலி, கை வலி, இந்த வலி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்க ஸ்தோத்திரமா சொல்லுவீங்க? ஐயா என்ன ஒரே வலியா இருக்கு. காலையில தலை வலிச்சுன்னா என்ன செய்வீங்க? ஒரு 15 பேருக்காவது ஃபோன் பண்ணி எனக்கு தலை வலி பேக்குது போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் ஃபோனை போட்டு தலையை வலிக்குது, இடுப்பை வலிக்குது, முதுகை வலிக்குது, அதை வலிக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் நம்ம சொல்லி சொல்லி இப்ப என்ன, எல்லாருக்கும் உங்களுக்கு வலி வந்தது தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு வருத்தம் வந்தா நம்ம சும்மாவும் இருக்கிறது இல்லை, எல்லாருக்கும் ஃபோனை போடுறது. ஃபோனை போட்டு என்ன தெரியுமா உங்களுக்கு? ஐயோ உங்களுக்கு தெரியாதா? நான் அந்த நாளாக அங்கே இருந்தேன், இங்கே உட்காந்துருந்தேன், எனக்கு இப்படி வலிக்குது, அங்கே எந்திரிக்கும் போது வலிக்குது, உட்காரும்போது வலிக்குது, இல்லை நடக்கும்போது வலிக்குது, இதையாவது சொல்லி இந்த மாதிரி நான் வருத்தத்தில் இருக்கேன்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு சரீர பிரகாரமாக நீங்க சந்தோஷமா இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆவி இருக்காது. ஏன்னா அதனாலதான் இந்த உபவாசத்தை பத்தி சொல்லும்போது ரொம்ப ஆழமா சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா நம்ம இந்த மாம்சத்தினுடைய சத்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம உபவாசம் இருக்கிறோம். அப்பதான் நம்ம ஆவிக்குரிய சத்தத்தை பலமா கேட்க முடியும் என்பதற்காக தான் நம்ம இந்த உடம்ப வருத்தி நம்ம ஆண்டவருடைய சத்தம் கேட்கணுங்கிறக்காக காரியங்களை செய்யறோம். சரி, இப்ப இந்த ஆகாரம் எதை வேணாலும் சாப்பிடலான்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த ஆகாரம் என்பது என்னுடைய மாம்சத்துக்கான காரியங்கள் அப்படிங்கிறது நல்ல தெளிவா தெரிகிறது. இந்த ஆகாரத்தை நான் சாப்பிடும்போது நான் என்ன, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கணும். நான் எல்லாத்தையும் சாப்பிடலாங்கிற ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நான் அதை எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடையும் வேத வசனத்தோடையும் நான் பண்ணும்போது அது பரிசுத்தமாகப்படுகிறது. அதனால நான் சாப்பிடலாம். இந்த ஆகாரம் எப்படி எங்க இருந்து வருகிறது? என்னன்னா எல்லாமே தேவனிடத்திலிருந்து தான் வருது. நம்ம பெறக்கூடிய எல்லாமே தேவன்கிட்ட இருந்து தான் வருது. இத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஆகாரத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, பிரெட் அதை சொல்லும்போது நம்ம வீடுகளில் கேட்கும்போது என்ன சொல்றோம், 2 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க வீட்டில இருந்து பார்த்துக்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, அவங்க ஹோம் மேக்கர் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க வீட்டை பார்த்துக்கிறாங்க. அப்போ அவருக்கு என்ன சொல்றாங்க, அவர் தான் பிரெட் வின்னர். சொல்லும்போதே பாருங்க, அவர் என்ன சொல்றாங்க, பிரெட் வின்னர். என்ன, அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம், வெறும் ஆகாரம் மாத்திரம் இல்லைன்னு சொல்றக்கா சொல்லி கொடுக்குறேன். அதாவது ஆண்டவர் சொல்லி கொடுத்தது என்ன, ஆகாரங்கிறது எல்லாத்தையும் சேர்ந்தது. நீங்க இதே மத்தேயு 6வது அதிகாரத்துல அந்த ஜெபம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் 25வது வசனத்துல இருந்து சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் நாளைய குறித்து கவலைப்படாத, நாளைக்கு என்னத்தை சாப்பிட போறோம், என்னத்தை உடுத்த போறோங்கிறத பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. காரணம் என்னவென்றால், இந்த ஆகாரம் என்பது நம்ம சாப்பிட்ற மட்டும் இல்லை, நம்ம வாழக்கூடிய இடம், வசிக்கக்கூடிய இடம், உடுத்தக்கூடிய உடுப்பு, நீங்க ஓட்டக்கூடிய வாகனம், இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஆகாரம் என்று சொல்லக்கூடியதாக உள்ளது. வெறும் சாப்பாடு மாத்திரம் இல்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு நடைமுறையில சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லக்கூடிய காரியம். அப்ப பிரெட் வின்னர் அப்படின்னு சொன்னா அவர் பிரெட் போய் வாங்கிட்டு வரல, வார வாரம் போறாரு, வேலை பார்க்குறாரு, சம்பளம் வாங்கிட்டு வர்றாரு, வீட்டுக்கு வாடகை கட்டுறாரு, இதை வாங்குறாரு, அதை வாங்க எல்லாம் செஞ்சு கொடு, அதுதான் பிரெட் வின்னர் சொல்றது போல. இந்த மாதிரி ஆகாரம் பண்றதுன்னு சொல்லும்போது அப்ப என்னன்னா, ஒருத்தர் ஆகாரத்திற்காக வேலை செய்யக்கூடியவர், நம்மளுடைய தேவைகளுக்காக வேலை செய்யக்கூடிய, இன்னொருத்தவங்க வீட்டை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம நடைமுறையில உபயோகப்படுத்துறது போல
இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா, இந்த ஆகாரத்துக்கு, உங்களுடைய வீட்டு வாடகைக்கு, உங்களுடைய இதுக்கு மார்ட்கேஜுக்கு, இல்ல உங்களுடைய செலவுக்கு, எல்லாத்துக்கும் எங்க இருந்து காசு வருது? எல்லாத்துக்கும் மூல காரணம் ஆண்டவர் தான். எல்லாமே நம்ம பெற்றிருக்கிற எல்லாம், உங்களுடைய திறமைகள், இது எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருந்து வரக்கூடியதான். சங்கீதம் 104வது சங்கீதம் பாத்தீங்கன்னா, 24, 25 வாசிங்க. கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, எவ்வளவு திரளாயிருக்கிறது. அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர், அவைகள் எல்லாவற்றையும் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது, பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்களோடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில், அதாவது என்னன்னா, எல்லாமே அவருக்குரியது, எல்லாமே அவர் பண்ணது. அடுத்து வாசிங்க. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். எல்லாம் பாருங்க, அவர் எல்லாமே இந்த பூமியில் உள்ள சகலமும் அவருக்கு சொந்தம், அவருடைய சொத்து. அது மாத்திரமல்ல, இந்த பூமியில, நீர்ல, ஆகாயத்துல இருக்கக்கூடிய எல்லாமே என்ன, சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணும். ஆண்டவர் தன்னுடைய கரத்தை விரிப்பார், அப்பொழுது அவங்களுக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுப்பார். எல்லாத்துக்குமே வரக்கூடிய எல்லாருக்கும் தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பூராமே எங்க இருந்து வருது? ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிறது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. இதேதான் சங்கீதம் 107லயும் இருக்கும். அதாவது என்னன்னா, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? அவர் தன்னுடைய கரங்களை விரித்து அவர் அதை கொடுப்பார் என்பதாக. 35வது வசனம், 36வது வசனம் வாசிங்க. அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். எங்க குடியேற்றுறாரு? அவாந்திர வெளியில குடியேற்றுவாரு. ஆனா அந்த அவாந்திர வெளிக்கு கொண்டு போகும்போது என்ன பண்றாரு? அந்த அவாந்திர வெளியை ஒரு வயல்வெளியாக மாற்றி, ஒரு செழிப்புள்ள தேசமாக மாற்றி, அவர் எங்க குடியேற்றுறதுக்கு முன்னாடி அதை ரெடி பண்ணி, அந்த பூமியில என்ன, அடுத்து வாசிங்க. அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவைகளை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியில் பெருகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். எல்லாமே எங்க இருந்து வருது? ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது. நீங்க நல்லா பாருங்க, இஸ்ரவேல் தேச மக்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அடிமைத்தனத்துல இருக்க மக்களை ஒரு கானான் தேசத்துக்கு கொண்டு போறேங்கிறாரு. கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லும் போது 2 காரியம் சொல்றாரு. அந்த தேசத்துல என்ன ஓடுங்கிறாரு? பாலும் தேனும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்லும் போது உங்க மக்களை இஸ்ரவேல் தேச மக்களை, மாம்ச பிரகாரமான மக்களை, டேய் நீங்க அடிமைத்தனத்துல இருக்கீங்க, அந்த அடிமைத்தனத்துல இருந்து பிரிச்சு உங்களை ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு போறேன். அங்க என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு பாலும் தேனும் ஓடும். அப்ப என்ன ஆண்டவர் சொல்லும் போதே, நான் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை பூரா நான் கொடுக்கிறேன். அந்த தேவைகள் என்னன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா காரியங்களும். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது? நம்ம பெற்றுக்கொண்டவைகள் எல்லாம் அவருடைய கரத்திலிருந்து உண்டானவைகள். நம்ம ஏதோ நம்மளுடைய சுய பலத்துல உண்டானது போல நம்ம நினைச்சுக்கிறோம். கிடையாது. ஏனென்றால் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட தொழில், நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம், இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா ஆண்டவர். அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. அதை நம்ம புரிஞ்சு கொண்டாதான் இந்த ஆகார எதற்காக நம்ம இந்த மாதிரி ஜபம் பண்றோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா இந்த பிரெட், இந்த ஆகாரம், மன்னா எப்படி கொடுத்தாரு? ஆண்டவர் வனாந்தர பாதையில் அவர்கள் வரும்போது ஆண்டவர் இந்த மன்னாவை கொடுக்க வச்சார். நீங்க ஒரு காரியத்தை நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நான் சொன்னது போல ஒரு பக்கத்துல அதிகமா இருக்கு, இன்னொரு பக்கத்துல குறைபாடு இருக்குன்னா அதற்கு காரணம் நம்ம மனிதனுடைய கொடுமையான எண்ணங்களும் ஆசையும் தான் ஒழிய, பேராசை தான் ஒழிய
ஆண்டவர்கிட்ட இருந்து இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா எல்லா மிருக ஜீவன்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் படியளக்கிறார். அவர் கைகளை திறக்கும் போது எல்லா பட்சிகளும் அது போஷிக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். எல்லாமே அவருக்கு சொந்தமானது, எல்லாமே அவர் தான் உருவாக்குனாரு, எல்லாத்தையும் நம்மளை இது பண்ண சொல்லி இருக்கிறாரு. ஆனா அந்த ஆகாரத்துல இந்த காரியங்கள் வந்தது காரணம் என்னன்னா நம்மளுடைய பேராசை தான். இதை நம்ம பார்க்கணும்னா யாத்திராகமம் 16வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அதாவது முதலாக இந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லும்போது 4வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். யாத்திராகமம் 16:4 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். நான் வானத்திலிருந்து உங்களுக்கு அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். நல்லா பாருங்க. இப்போ நம்ம ஒரு அப்பம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கிரைனை எடுத்து ஒரு விதையை எடுத்து அதை அரைச்சி அதை மாவாக்கி அந்த மாவுல எண்ணெயும் தண்ணியும் ஊத்தி அதை பிசைஞ்சு அதை நீங்க அடுப்புல போட்டு சுட்டு அப்பமா ரொட்டியா மாத்தணும். அப்பதான் நீங்க சாப்பிட முடியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் வானத்துல இருந்து உங்களுக்கு என்ன பண்றேன்? நேரா நானே அப்பம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம் பாருங்க. ஏன் ஆண்டவர் நீங்க வனாந்தரத்துல இருக்கிறீங்க, நான் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு அப்பம் கொடுத்துட்றேன், நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா மாசம் 1ஆம் தேதி நீங்க சாப்பிட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஏன் செய்யல? கொஞ்சம் சிந்திங்க. வனாந்தரத்துல கொடுக்கிறார், வானத்துல இருந்து வருது. சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றான்? அது தேவதூதர்கள் உண்ணும் உணவு, சாதாரண உணவு இல்ல, தேவதூதர்கள் உண்ணக்கூடிய உணவு கொடுக்கிறாரு. ஏன் தினசரி போய் நீ எடுன்னு சொல்றாரு? ஏனென்றால் நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம எதை சார்ந்து வாழணும்னா அவரை சார்ந்து நம்ம எப்பொழுதும் வாழணும். என்னை என்னால் காப்பாற்றி கொள்ள முடியாது, நான் உம்மை சார்ந்து வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு, நான் உதவியற்றவன், ஐ அம் ஹெல்ப்லெஸ், என்னால முடியாது ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய உதவி தேவை, நான் உம்மை சார்ந்து வாழுகிறேன் என்று ஆண்டவரை சார்ந்து மக்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தினசரி மன்னா பொழிய வச்சார். இதுல 6 நாள் தினசரி பொழியும், 5 நாள் ஒன்றும் ஆகாது, 6வது நாள் மட்டும் நீங்க 2 நாளைக்குரியதை எடுத்துக்கலாம். ஏனென்றால் ஓய்வு நாளுல நீங்க போய் பிறக்க முடியாது. அன்னைக்கு மட்டும் பிறக்கிற மன்னா 2வது நாள் இருக்கும். ஆனா மீதி நாள் பிறக்கிற மன்னா என்ன ஆயிரும்? கெட்டு போயிரும். சொல்றாரு, நீ உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய ஆதாரம், நீ சார்ந்து இருக்க வேண்டியது என்னை, உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள திறமை அல்ல. இன்றைக்கு நமக்கு இந்த 2016 வாழுகிற நமக்கு பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய திறமைகளும் நம்மளுடைய காசும் நம்மளுடைய செல்வமும் தான். ஏன்றா இன்றைக்கு உங்களால ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லி வாழணும், ஆண்டவர் கரத்துல இருந்தா எனக்கு சாப்பாடு வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு உண்மையா முழு மனதோட ஜெபிச்ச நாட்கள் குறைவு. ஆமா, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த ஆகாரத்திற்காக நன்றி ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறோம், உம்மிடந்து வந்ததும் என்று பெற்றுக்கொண்டோம், நன்றியோடு பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்றோம். ஆனா அதை உணர்ந்து எத்தனை முறை ஜெபம் பண்ணியிருக்கீங்க? எனக்கு இந்த வேலையை கொடுத்து இதன் மூலமா எனக்கு சாப்பாடா கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே, நன்றி என்று சொல்லக்கூடியதா? ஏன்னா என்ன ஆகும்னா இந்த வானத்திலிருந்து மன்னா வருது, இது ஒரு பெரிய அதிசயமான காரியம். அவர்கள் பிறக்கி சாப்பிட்டாங்க. ஏன்னா நீங்க சங்கீதம் 105:37 வாசிக்கும் போது இதை சாப்பிட்டவங்க ஒருத்தருமே உடல் குறைச்சலா இல்லவே இல்லை, எல்லாரும் நல்ல தேக ஆரோக்கியத்தோட இருந்தாங்கிறது குறித்து அங்க சொல்லப்படுது. ஆனா இதை வாங்கி புசிச்சவங்க இங்க என்ன ஆயிடுச்சு? அதை வாங்கி புசிச்சு என்ன பண்ணிருச்சு? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இது என்ன காலையில மண்ணா, தினசரி மண்ணாவா, போர் அடிச்சிருச்சு பாஸ்டர், டெய்லி மண்ணாவா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, போன வருஷம்னு நினைக்கிறேன், நம்ம சம்மர்ல பூரா போன வருஷம் முந்தின வருஷம் சண்டே ஒவ்வொரு சம்மர்லையும் ஒவ்வொரு மாசமும் நம்ம சேர்ந்து சாப்பிட்டோம். ஒரு மாசத்துல ஒரு கிழமை நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம்.
அப்போ ஒரு கடையில இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். ஒரு முதல் முறை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. நல்லா இருக்கு பாஸ்டர், ரொம்ப சூப்பரா இருக்குன்னு. 2வது முறை பரவாயில்ல, நல்லா இருக்குனாங்க. 4வது முறை வந்தது, வேற கடைக்கு ஆர்டர் பண்ணுவோமா? என்னாச்சு? சாப்பாடு அதே டேஸ்ட் அதே மாதிரிதான் இருக்கு, என்ன ஒரே மாதிரி இருக்கு அண்ணே, வேற எங்கேயாவது ஆர்டர் பண்ணுவோன்னே, ஒரே மாதிரி இருக்குண்ணே. அந்த கத்திரிக்காய் கறி அதே மாதிரியே இருக்கு. கத்திரிக்காய் கறி கத்திரிக்காய் கறி மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன ஆயிருச்சு, நம்ம 3 தடவை 4 தடவை சாப்பிட்டு பழகிட்டோமா, இப்ப என்ன ஆயிருச்சு, அது பிடிக்கல. இந்த இஸ்ரவேல் தேச மக்களுக்கும் இதேதான் பிரச்சனை. வனாந்தரத்துல வானத்திலிருந்து மன்னா வருது, அந்த பிரமிப்பு போயிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் இது பண்ண, என்ன ஒரே மன்னா, இறைச்சி வேணும். நீங்க இந்த 16வது அதிகாரத்தை எடுத்து போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து இறைச்சி பறவை வைக்கிறாரு. என்ன பண்றாரு, பறவை எல்லாம் பறந்து வந்து டபுக்குன்னு அங்க விழுகிற மாதிரி எல்லாம் பண்றாரு. இதுல இன்னொரு காரியம் பாருங்க, அவங்க வந்து மன்னா எடுக்கிறாங்க இல்லையா, அன்னைக்கே அவங்க சாப்பிட்டு முடிச்சிடணும். சாப்பிட்டு முடிக்கலைன்னா அது வீணா போயிரும், வீச்சாடிக்கும். இதுல 31வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமுமாயும் இருந்தது. அது அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. நல்ல கவனிங்க, எவ்வளவு அழகா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்க. அது எவ்வளவு வர்ணனையோட இருக்கு பாருங்க. எப்படி தேனிட்ட பணியாரம் போல் இருக்கிறது. ஆனா என்ன ஆயிருச்சு, முத நாள் ரொம்ப சந்தோஷம், மன்னா இட்லி சூப்பர், நன்றி ஆண்டவரே. 2வது நாள் மன்னா இட்லி, நன்றி ஆண்டவரே. 3வது நாள் மன்னா இட்லி, ஓகே ஆண்டவரே. 4வது நாள், என்ன ஆண்டவரே ஒரே மன்னா இட்லியா போடுறீங்க. இந்த ஃபெமிலியாரிட்டி நம்ம வர வர என்னன்னா, நமக்கு என்ன ஆயிரும், இதுதானே அப்படின்னு. உங்க வேலையிலையும் உங்க நடைமுறை வாழ்க்கையிலும் இதே தான். வர வர வேலைக்கு மாசம் வேலையில இருந்து சம்பளம் கொடுக்குறாங்க. என்ன சம்பளம் கொடுக்கான், என்னத்தையோ கொடுக்கான். ஆனா முத நீங்க வேலைக்கு போன அன்னைக்கு சம்பளம் வாங்கின உடனே, ஐயோ ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இந்த சம்பளத்திற்காய் நன்றி, இதை வச்சு நான் வாடகை கட்ட முடியும், இதை வச்சு அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும், ஒரே ஸ்தோத்திரம், ஒரே ஜபந்தான். வந்து காணிக்க ஆண்டவருக்கு முதல்ல வந்து அதுல இருந்து கவர்ல இருந்து முதல்ல எடுத்து கொண்டு போய் சர்ச்சில் காணிக்க போட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதே ஆளு 10 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் சம்பளம் என்னத்த, அவருக்கு தான் தெரியும்ல, நமக்கே இங்க இடிக்குது, பிறங்க அவருக்கு போய் கொடுக்க வேண்டியிருக்கு. அதே ஆண்டவர் தான், அதே சம்பளம் தான், அதே வேலை தான். முதல்ல வேலை கிடைக்காம தேடி கண்டுபிடிச்சு வேலை கிடைச்ச உடனே போகும்போது எப்படி போறீங்க, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்க, இல்லைன்னா நான் வாடகை கட்டி இருக்க முடியாது, இல்லைன்னா இதை செஞ்சிருக்க முடியாது, அதை செஞ்சிருக்க முடியாது, இதை செஞ்சீங்களா ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி, ஸ்தோத்திரம். 6வது மாசம், என்ன ஆண்டவரே இந்த உங்க இப்படி போட்டு பாடா படுத்துறான் அந்த வேலையில, என்ன வேலை கொடுத்தீங்க நீங்க. இஸ்ரவேல் தேச மக்கள் அதே தான் செஞ்சாங்க. இன்றைக்கு நம்ம அதே தான் செய்யறோம். நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கிற எல்லாமே தேவனிடமிருந்து வந்த தயவு, ஈவு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏன்னா அதனாலதான் நமக்கு இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனாலதான் சாப்பிட்டுட்டு கொழுத்து போய் நம்ம ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிற நிலைமையில நம்ம இருக்கோம் இன்னைக்கு. ஏன்னா வருகிறது நீங்க இன்னைக்கு வேலையே இல்லாம எதுவுமே இல்லாம நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க பண்ண ஜெபத்தை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க பண்ற ஜெபத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க அன்றைக்கு ஆண்டவர்கிட்ட பேசின பேச்சை யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நீங்க பேசுற பேச்சை யோசிச்சு பாருங்க. தயவு செய்து நன்றாக சிந்தித்து பாருங்க. ஏன்னா நமக்கு என்னன்னா, இது எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த ஈவு, இது ஆண்டவர் கொடுத்த கொடை, ஆண்டவர் கொடுத்த காரியம் என்பதை நாம் கவனிக்க தவறி விடுகிறோம். காரணம் என்னவென்றால் இது எப்பவும் கிடைக்குதுன்னு. ஆனா பழைய ஏற்பாட்டுல இந்த நடந்த சம்பவத்தை சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் எழுதும்போது இதை குறிச்சு அழகா சொல்றாரு. அதாவது என்னன்னா, இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி எல்லோருக்கும் சமமாய் கிடைக்கக்கூடியதா. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது, அதாவது எருசலேம்ல பஞ்சம் விசுவாசிகள் கஷ்டப்படுறாங்க, இங்க மக்கதோனிய சபையில காசு கொடுக்குறாங்க, அங்க உள்ள மக்களுக்கு காசு கொடுக்கணும், அவங்க இல்லாம இருக்கிறாங்க, அவங்க பஞ்சத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா கொரிந்து சபையாகிய நீங்களும் ஆண்டவருடைய மக்களுக்காக நீங்க காசு கொடுக்கணும்னு சொல்லும் போது, இந்த சம்பவத்தை எடுத்து எப்படி வனாந்திர பாதையில் அவங்க வரும்போது ஆண்டவர் மன்னாவை பொழிய பண்ணாரு, அங்க என்ன நடந்ததுங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க அழகாக எழுதியிருக்காரு பாருங்க, வாசிங்க.
சமநிலை பிரமாணத்தின்படியே சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்திலே அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்தது. 14வது வசனம் வாசிங்க. அப்ப தமிழ்ல மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவன். இதேதான். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம். எங்க எழுதுச்சு இது? வனாந்திரத்துல நீங்க மண்ணா எடுக்கும் போது அதிகமா எடுத்துட்டீங்கன்னா வீணா போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? யாருக்கு குறையா எடுத்திருக்க, இந்த உனக்கு கம்மியா இருக்க, இந்த பார்த்து தயவு செஞ்சு வச்சுக்கோ. குறைவா எடுத்தவன் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எப்படியும் எவனா ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்துருவான்னு உட்காந்துருப்பான். ஏன்னா அவன்கிட்ட இருந்தா கெட்டு போயிடும். இப்ப நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம பேங்க் பேலன்ஸ் எப்படி ஏறுதுன்னு பாக்குறோம். நம்ம எப்படி அடுத்தவனுக்கு உதவி செய்யணும்னு பாக்குறது இல்ல. நம்ம எப்படி செல்வ செழிப்புல இருக்க முடியும், நம்ம எப்படி இதை கூட்ட முடியும் அதை கூட்ட முடியும்னு பாக்குறமே ஒழிய, அதான் சமநிலை பிரமாணம்னு அதை குறிச்சு சொல்லும் போது எழுதுறாரு. என்ன சமநிலை பிரமாணம்? அதிகமா சேர்த்தவன்ட்ட ஒண்ணும் கிடையாது, குறைவாண்டவன்ட்டையும் ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் சமமாக. இப்ப என்னன்னா, இதுக்கு எதுக்காக இதை நான் சொல்லி கொடுக்குறேன்னா, இது எல்லாவற்றிற்கும் மூல காரணம் யாருன்னா தேவன். இந்த ஆகாரம் யார்கிட்ட இருந்து வருது? அவர்கிட்ட இருந்து வருது. அதை பகிர்ந்தளிக்கக்கூடிய பொறுப்பு தான் நமக்கு. அப்ப நீங்க உங்கள அதிகமா உள்ளவன் என்ன பண்ணணும்? குறைவா இருக்கவன் யாருன்னு பார்த்து அவனுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம இருக்கும்போதுதான் சமநிலை பிரமாணம் நமக்குள்ளேயும் சரியா வரும். இது கொரிந்து சபைக்கு எழுதும் போது இந்த சம்பவத்தை வச்சு எழுதுறாரு. அப்ப யாத்ராகமம் 16வது அதிகாரத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு? மன்னா இப்படி வரப்போகுது, அதை எடுத்து நீங்க சாப்பிடுங்க. இது எங்க? என்னிடம் இருந்து வருகிறது, நான் உங்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறேன். அப்ப நமக்கு வரக்கூடிய எல்லாவற்றுக்கும் மூல காரணம் யாரு? ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. அப்ப ஆகாரங்கிறது என்ன? நம்மளுடைய எல்லா தேவைகளும். சரியா? 2வது யார்கிட்ட இருந்து வருது? தேவன்கிட்ட இருந்து வருது. 3வது யாரு பெற்றுக்கொள்றா? நம்ம. எங்களுக்குன்னு தான் இருக்கு, எனக்குன்னு இல்லை. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு தேவை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது அதுதான் முக்கியம். நம்ம ஏன் பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்றோம்? ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டு விட்டதுனால நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக தான் சகோதரன் சகோதரின்னு சொல்றோம். இது வாய் வார்த்தையில இருக்கப்படாது, இது செயல்கள்ல மாற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, உங்களை பார்க்கறதுக்கு உங்க அம்மாவும் சகோதரர்களும் சகோதரிகளும் வந்திருக்காங்க. அப்ப ஆண்டவர் திரும்ப என்ன சொன்னாரு? யார் என்னுடைய சகோதர சகோதரிகள்? என்னுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் யாரோ அவர்கள் தான் என்னுடைய சகோதர சகோதரிகள் சொல்லி. இப்ப நீங்களும் நானும் தேவனுடைய சகோதர சகோதரிகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதர சகோதரிகள்னா அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? இந்த சமநிலை பிரமாணத்தின்படி இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் நாம் எல்லோரும் ஒரே அளவுல இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது காரணம் என்னன்னு கேளுங்க. வனாந்தரத்துல மன்னாவை எடுத்தவன் கூட வச்சிருந்தா கெட்டு போயிடும். இன்றைக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சுட்டு செத்து போனீங்கன்னா உங்க பிள்ளை கெட்டு போயிடும். நீங்க நல்லா சுத்தி பாருங்க. ஒரு தலைமுறை கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போகும், அடுத்த தலைமுறை தருதலையா போயிடும். எப்பவுமே இது 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 நீ எந்த இது வேணாலும் பாருங்க. ரொம்ப ஒரு சில இதுல மட்டும்தான் ஒரு சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப கஷ்டத்துல இருந்து வர்றவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க எப்படியாவது உழைச்சி அந்த வேலை பார்த்து 3 வேலை பார்க்கணும், இப்படி உழைக்கணும் அப்படி உழைக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும், உழைச்சி எப்படியாவது பண்ணி பிள்ளைக்கு ஒரு பெரிய வீடு கார் எல்லாம் வாங்கி கொடுத்த உடனே பிள்ளை எங்க போயிடுவான்? டாட்டா காட்டிட்டு வீணா போயிடுவான். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இது எப்பயுமே ஒரு தலைமுறை சொண்டு வரும், அடுத்த தலைமுறை வீணாக்கிடும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, நம்ம இருக்கிற இந்த நாட்கள்ல நம்ம எங்க சொத்து சேர்க்கிறவங்களா இருக்கணும்? பரலோகத்துல சொத்து சேர்க்கிறவங்களா இருக்கணும்.
அப்ப சமநிலையின் பிரமாணம் நமக்குள்ள வரணும்னா எங்களுக்கு வேண்டிய ஆகாரம், எனக்கு வேண்டிய ஆகாரம் இல்லை. அப்ப நம்மளுடைய ஜெபம் நமக்கு இருக்கா இல்ல எனக்குன்னு இருக்கா? எங்களுக்குன்னு இருக்கு. அப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றீங்க? எத்தனை முறை நீங்க ஆண்டவரே அந்த சபையில இருக்கிற என் சகோதரனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுங்க, அவங்களுக்கு வீட்டை கொடுங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுங்கன்னு சொல்லி நீங்க என்னைக்கு மனதுருகி முழங்கால் நின்று ஜெபிச்சிருக்கீங்க? உங்களுக்கு வேலை போச்சுன்னா எப்படி ஜெபிக்கிறீங்க? இல்ல உங்க வேலையில ஒரு பிரச்சனைனா எப்படி உபவாசம் போட்டு ஜெபிக்கிறீங்க? அதே மாதிரி சபையில இன்னொருத்தருக்கு வேலை இல்லை, இல்ல வீசா இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்காருன்னா நீங்க என்னைக்கு உபவாசம் இருந்து அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கீங்க? இல்ல உபவாசம் இருந்து அவங்களுக்காக என்ன உதவி செய்யணும்னு போய் செஞ்சிருக்கீங்க? இல்ல ஒரு நேரம் நான் அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு எடுத்து கொண்டு போய் கொடுக்குறேன், இல்ல ஒரு நேரம் அவங்கள பிக்கப் பண்ணி டிராப் பண்றேன், இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு நான் உதவி செய்யறேன்னு சொல்லக்கூடியதாக நீங்க என்றைக்கு அதை செஞ்சீங்களோ அன்னைக்குதான் நீங்க சமநிலை பிரமாணத்துக்கு வர முடியும். நம்ம மத்தியில ஒரு கஷ்டப்படுறவங்களை ஆண்டவர் கொண்டு வர்றாருன்னா நம்ம சரியா இருக்கமான்னு சோதிக்க தான் கொண்டு வருவார். நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மத்தியில ஒரு கஷ்டப்படுறவங்க வந்தாங்கன்னா நம்ம அவங்க இந்த வேலை பார்க்குறவங்களா வேண்டாம் அப்படின்னு கிடையாது. இதுல நிறைய என்னன்னா நமக்குள்ள என்ன பிரச்சனைன்னா நம்ம எல்லாம் ஒரு சிலர்கிட்ட மாத்திரம் தான் பேசுவோம், அடுத்தவட்ட கதைக்க மாட்டோம். ஏன்னா நாங்கெல்லாம் அந்த மாதிரி, அதனால நாங்கெல்லாம் இங்க கதைச்சிக்கிறோம், நீங்கெல்லாம் அந்த மாதிரி, நீங்கெல்லாம் அப்படி கதைச்சோங்க. அப்படி கிடையவே கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மத்தியில ஒரு ஆண்டவர் ஒரு ஆளை கொண்டு வராரு, ஒரு கஷ்டப்படுறவங்களை கொண்டு வராரு, ஒரு வேலை இல்லாதவங்களை கொண்டு வராரு, வீடு இல்லாதவங்களை கொண்டு வராரு, இல்ல வீசா இல்லாதவங்களை கொண்டு வராருன்னா நீங்க எப்படி அவங்களுக்கு தேவனுடைய அன்பை காட்டி, நீங்க எப்படி தேவனுடைய சமநிலை நியாயப்பிரமாணத்தை எப்படி கொண்டு வர்றீங்கன்னு பாக்குறதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வருவார். ஏன்னா இந்த ஜெபம் என்னன்னா எங்களுக்கு வேண்டிய ஆகாரம். எல்லாமே ஆகாரம் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. அது என்னன்னா காமனா நம்ம எல்லாருக்கும் பொதுவாக வருகிறதே ஒழிய தனியாக வர்றதில்லை. அப்ப உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு செல்வம், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பொருளாதாரம், இதெல்லாம் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் எப்படி பயன்படும்னு நீங்க பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இல்ல, எங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையில இருந்து சம்பாத்தியம் வருது, நீங்க எப்படி அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? அதை தான் இங்க ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். இப்ப எங்களுக்குங்கும் போதே நம்ம முதலே பார்த்தோம், இந்த ஜெபத்தினோட ஆரம்பத்திலே பார்த்தோம், இதுல எதுவுமே தனிநபருக்கான ஜெபமே கிடையாது. எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களுக்கு சோதனைக்கு உட்பிரவேசிக்காமல் ரட்சித்துக் கொள்ளும், எல்லாமே எங்கள் தான். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எல்லாமே என்ன? எங்களுடைய. அப்ப என்னன்னா நம்ம ஒரு தனியாக ஒரு தனிநபர் கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. நம்ம என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுமமாக ஒரு கூட்டாக தான் நம்ம இருக்க முடியும். அப்ப எங்களுக்கு ஆகாரத்தை தாருன்னு சொல்லும் போது நம்ம என்னன்னா நம்மளுடைய இரக்கமத்தையும் உருக்கத்தையும் காட்டுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகத்தான் ஆண்டவர் நமக்கு இப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாருன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, என்னுடைய திறமைகள், என்னுடைய தாளந்து எல்லாமே உம்மிட இருந்து வந்தது, இந்த ஆகாரம் எனக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் எல்லாமே உங்ககிட்ட இருந்து வந்தது, நான் என்ன செய்ய போறேன்? இதன் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படக்கூடியதாய் நான் மற்றவருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்க போறேன். எப்படி? மத்தேயு 5வது அதிகாரத்துல சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து அவர்கள் பரத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப என்னன்னா நீங்க செய்யக்கூடிய நல்ல கிரியைகள், அதாவது யாக்கோபுலையும் சரி எபிரேயர்லையும் சரி சொல்லும்போது என்ன சொல்றாங்க? நீ உலகத்தில் உள்ளவங்களுக்கு உதவி செய்யணும், உலகத்தில் உள்ளவங்களை நேசிக்கணும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை எபிரேயர் 13வது அதிகாரத்திலே யாக்கோபு புஸ்தகத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. என்ன? முதலாவது நம்ம காணுகிற நம்மளுடைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை எப்படி நம்ம நிவர்த்தி செய்ய முடியும்? யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது என்ன சொல்றாரு? நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்ற, காணுகின்ற உன் சகோதரனை நேசிக்க முடியலன்னா நீ எப்படி காணாத தேவனை நீ நேசிக்க முடியும்?
அப்ப இந்த தேவனுடைய நேசத்தை காட்டக்கூடியது, தேவனுடைய அனுக்கிரகம் எனக்கு வருகிறது என்பதை நான் மற்றவருக்கு எப்படி காட்ட முடியும்னா, நான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நான் அன்பு செலுத்துகிறேன், எந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, மாம்சமான காரியமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடியவர்களா இருக்கணும், பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்பதான் நீங்க பண்ணக்கூடிய இந்த ஜெபம் சரியான ஜெபமாக இருக்கும். இந்த ஆகாரத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தையும் சொல்லி கொடுக்கணும். நேரம் போயிருச்சு, இருந்தாலும் இது ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 6வது அதிகாரம். மேபி அடுத்த வாரம் இதை குறித்து நம்ம மறுபடியும் பார்ப்போம். யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனமும் 48வது வசனம் வாசிங்க. யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். இப்போ உங்க பசி போகணும்னா நீங்க எங்க வரணும்? இயேசு கிறிஸ்துட்ட வரணும். ஜீவ அப்பம் நான். ஐயா, நீ சாப்பிடுற அப்பத்துல உயிர் இல்ல, ஆனா ஜீவ அப்பம் நான். என்கிட்ட வரும்போது நீ பசி அடைய மாட்ட. 48வது வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்துல. ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் தான்ப்பா அந்த ஜீவ அப்பம். ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்க, அப்பத்தை தாங்க, நான் தான் அந்த அப்பம், நான் ஜீவ அப்பம். என்கிட்ட வந்தேன்னா நீ பசி அடைய மாட்ட. ஜீவ தண்ணீர் நான் தான். என்கிட்ட வந்தா உனக்கு தாகம் எல்லாம் போயிடும். நான் ஜீவ தண்ணீர் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்ல, நான் ஜீவ ஆகாரம் வச்சிருக்கிறேன். நீ என்கிட்ட வரும்போது அந்த ஜீவ ஆகாரத்தை நீ சாப்பிட முடியும். அப்ப நீ பசியே அடைய மாட்ட. இது எந்த பசி? இது ஆவிக்குரிய முறையில எப்படி இந்த ஆகாரம் நமக்கு ஆவிக்குரிய முறையிலையும் இந்த ஆகாரத்தின் மூலமாய் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பசி அடையாதபடி எப்படி மத்தேயு 5வது அதிகாரத்துல சொல்ல முடியாது, பசிதாகமுடையவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொன்னது போல, எப்படி இந்த பசிதாகம் எப்படி இந்த ஜீவ அப்பத்தினாலும் ஜீவ தண்ணீரினாலும் நிறைக்கப்படுகிறது, அதன் மூலமாய் நாம் எப்படி இந்த ஜெபத்துல மாம்ச பிரகாரமான ஒரு காரியம் நிறைவேறுகிறது. அது உண்மை, அதுதான் சரி. ஆனாலும் ஆவிக்குரிய முறையிலும் இதற்கு ஒரு அர்த்தம் உண்டு என்பதை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, அந்த ஜீவ அப்பத்தை நம்ம புசிக்க போறோம். ஒரு நிமிஷம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. வனாந்திரத்துல அந்த அப்பத்தை புசிச்சாங்க, அவங்களுக்கு ஒரு பலவீனம் இல்லை. பஸ்கா பண்டிகைக்கு என்ன பண்ணாங்க பார்க்கிறோம். யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகைக்கு ஒரு ஆட்டை எடுத்து அந்த ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை போட்டு விட்டு அந்த ஆட்டை சாப்பிட்டதுக்கு அவங்க அங்கிருந்து கிளம்பி வனாந்தர பாதையில் வெளியே வர்றாங்க. அவங்கள்ட்ட யாருமே நசல் இல்லாதவர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எந்தது? சாதாரண ஆட்டை சாப்பிட்டு அதை சாப்பிட்டு வந்தவங்க. ஆனா நம்ம எதை சாப்பிட போறோம்? பரத்திலிருந்து வந்த தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய தேவ ஆட்டுக்குட்டியை நம்ம சாப்பிட போறோம். நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. வனாந்தரத்துக்கு போறதுக்கு முன்பாக எகிப்துல சாப்பிட்ட சாதாரண ஆட்டுக்குட்டியினுடைய மாம்ச பிரகாரமான ஆட்டுக்குட்டியை சாப்பிட்ட அந்த மக்கள் அப்படி இருந்தாங்கன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய தேவ ஆட்டுக்குட்டியை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? மாம்சமான முறையிலும் ஆவிக்குரிய முறையிலும். நம்மளுடைய பாவ மன்னிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துல உண்டு. நம்மளுடைய சுகம் பலவீனம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது அவருடைய சரீரத்துல உண்டு. அதனால நானே ஜீவ அப்பம் என்று சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனம் 35 42 வாசிச்சது போல அதுல 55 56வது வசனத்தை வாசிங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது, மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நிலைத்திருக்கிறேன்.
வாசிங்க அடுத்து. ஜீவனுள்ள பிதா ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம செய்யறது மூலமா அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய மாம்சத்தை அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய மாம்சத்தை இது பண்ணும்போது அவர் உங்களிலும் அவரில் நீங்களும் நிலைத்திருந்து, அது மாத்திரமல்ல, எப்படி ஜீவனுள்ள பிதா அவருக்குள்ள இருக்கிறது போல நமக்குள்ள அந்த ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மளும் பிழைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். நாம் இந்த பூமியில பிழைத்திருக்கிறவர்களாய், இந்த உலகத்தின் ஒளியாய், இந்த உலகத்தின் உப்பாய் வாழ்வதற்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடியதா இருக்கட்டும் சொல்லி நம்ம இந்த ஜெபத்தை சொல்லும்போது, ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரம், அந்த ஆகாரம் நீங்க தான் ஆண்டவரே. மாம்ச பிரகாரம் ஆகாரம் சாப்பிட்டா எனக்கு அடுத்த வேளை பசிக்க போகுது, 3 hour 4 hourல பசிச்சிரும், அதுக்கப்புறம் மறுபடியும் நான் சாப்பிடணும். ஆனா என்னை புசிக்கிறவன் பசி அடைய மாட்டான்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆகாரத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் இன்னைக்கு சாப்பிடும்போது ஆண்டவரே என்னுடைய மாம்ச பிரகாரம் அல்ல, என்னுடைய ஆவிக்குரிய முறையிலையும் நான் அப்படி ஒரு போஜனபான பண்ணவனாய், நான் என்றைக்கும் பசிதாகம் இல்லாதவனாய் உம்மோடு இருக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு உண்டாகட்டும். உன் வார்த்தையில சொன்னது போல, யோவான் 6:55-56 சொன்னது போல, என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் பான பண்ணுகிறவன் எவனோ அவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருப்பேன் என்று சொன்னது போல, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு உண்டாகட்டும். நான் உம்மை உண்டு ஒரு ஜீவனுள்ள தேவனில் எப்படி நீங்கள் பிழைத்திருந்தீர்களோ அதே போல நானும் பிழைத்திருக்க எனக்கு கிருபை தாருங்க என்று சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இந்த ராப்போஜன பந்தி கடந்து செல்வோமா?